Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம fried corn பண்ண போறோம். இது நல்ல கிறிஸ்பியா நல்ல ஒரு ஸ்நாக், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் corn எடுத்துர்க்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி பாயில் ஆகுது. நம்ம வந்து இந்த corn எல்லாம் போட்டுக்கலாம். இது வெந்த பின்னாடி நம்ம எடுத்துடலாம். ஒரு 5 minutes வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்ல உப்பி வரும், நமக்கு தெரியும் வெந்துச்சுன்னா. இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம வடிகட்டி நல்லா கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம போட்டுடலாம். இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அது ட்ரையாக வர வரைக்கும் நம்ம போடணும். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டோம்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ட்ரையாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து பொரிக்க முடியும். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கலக்க பாருங்கள், கொஞ்சம் வந்து நல்லா வந்து கோட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா வந்து கோட் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் இது காரத்துக்கு வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா கார்னும் வந்து நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு வந்து கொஞ்சம் வெடிக்க செய்யும், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க.
இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சம் சாட் மசாலா வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். சாட் மசாலாவில் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஹாட்டாகவே வந்து இருக்கும்போது இதை வந்து நல்லா கலக்கி வச்சுடுங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக், ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், என்ன கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சூப்பரான கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.